ஒரு வழியாக பிக் பாஸ் சீசன் 8 ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கே தெரியும் பிக் பாஸ் வந்து இந்த சீசனில் வந்து கமலஹாசன் இல்லை. அது பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குது. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன் என்ன காரணம் எனக்கு கண்டுபிடிக்க முடியல. ஆக்சுவலி எனக்கு தெரியல. இந்த இதில் பெரிய ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி புதுசாக இந்த பிக் பாஸ் சீசனை வந்து தொகுத்து வழங்குறதுக்காக வந்திருக்காரு. அதை பற்றி நம்ம நிறைய பேச போகிறோம் இந்த வீடியோவில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எடுத்த உடனே வந்து முதல் நாளே வந்து அடுத்து 24 மணி நேரத்தில் வந்து எவிக்ஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது இந்த வாரத்தில் முதல் நாளே யாராவது ஒருத்தவங்க வெளியில் அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய் சேதுபதி. என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். யாரெல்லாம் எவிக்ஷன் பண்ண போகிறாங்க, யார் எவிக்ஷன் ஆகி வெளில போக போகிறா, இது உண்மையா அப்படின்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எத்தனை கண்டஸ்டன்ட் இருக்காங்க அப்படின்றது டோட்டலாக 1 by 1 நம்ம பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனிய தமிழ் மக்களே வணக்கம். நான் விஸ்வா, விகேடி விஸ்வா. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். பொதுவாக நாம் வந்து பிக் பாஸ் பற்றிலாம் போட்டதில்லை. பிக் பாஸ் பற்றி நான் ஏற்கனவே வேறு ஒரு சேனல் வச்சுருந்தேன். அந்த சேனலில் பிக் பாஸ் பற்றி போட்டு தான் பெரிய பிரச்சனையாகி அதனுடைய சேனலே வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து. ஸோ அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு தான் இந்த விகேடி விஸ்வா அப்படின்றது. அதுக்கு முன்னாடி விகேடி விஸ்வா 360 அப்படின்ற ஒரு சேனல் வச்சுருந்தேன். எல்லாத்தையும் பற்றியும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட வந்துட்டு இருக்கும்போது தான் பிக் பாஸை பற்றி போட்டிருந்தேன். அப்போ வந்து நிறைய கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்து நான் கவனிக்காமல் விட்டு மெயிலில் அது பெரிய இதாக இஷ்யூ ஆகி பிரச்சனையாகி அந்த சேனலே வந்து முடக்கிட்டாங்க யூடியூப்லேருந்து. ஸோ நான் பிக் பாஸ் பற்றி பேசக்கூடாதுன்னு தான் 2-3 இதாக நான் பேசவே இல்லை. 2-3 இதுக்கு போன சீசன் அதுக்கு போன சீசனை பற்றி நான் பேசலை. ஸோ இந்த சீசன் பேசுவோம், நம்ம பட்டும் படாமல் பேசுவோம். இதில் பேசுறதுக்கு என்ன வந்து நம்ம வீடியோ பிக்சர் தான் போடக்கூடாது, பேசலாம் தாராளமாக. ஸோ அதனால தான் இதை கையில் எடுத்திருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன் டெய்லி போகிறதுக்கு. முடியலைன்னா சாரி கோச்சிக்காதீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்னா கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8 வந்து ஃபேட்மேன் அப்படின்னு சொல்ல போகிற ரவிச்சந்திரன் அவர் வந்து இந்த இதில் வந்து ஃபஸ்ட் ஆளாக உள்ளே போனார். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் விஜய் சேதுபதி சொல்லி ஆகணும். விஜய் சேதுபதி இந்த நிகழ்ச்சிக்கு வந்து தகுதி உடையவரா, இந்த தொகுத்து வழங்குறதுக்கு தகுதி உடையவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல் ஷோ முழுசாகவே பார்த்தேன். கரெக்டாக ஈவினிங் 6 மணிலேருந்து 11:30 மணி வரைக்குமே பார்த்தேன். மனுஷன் வந்து அவர் வந்து எப்பவுமே யதார்த்தமாக தான் இருப்பார். ஸோ அதே மாதிரி கமலஹாசன் மேலே ரொம்ப டென்ஷனாலாம் படுத்தாமல், யாரையும் டென்ஷன் ஆக்காமல் கூலாக ஹேண்டில் பண்ணுறாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ யாராக இருந்தாலுமே வந்து நல்லா பக்குவமாக பேசி அவங்களோட கதையும் நல்லா உள்வாங்கிக்கிட்டு அவங்க சொல்கிறதையும் கேட்குறாரு. டைம் பத்தாத சுச்சுவேஷனுக்கு வந்து அவங்களை கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு ரூமுக்குள்ளே, அதாவது பிக் பாஸ் இதுக்குள்ளே அனுப்புறதுக்கு என்னென்ன வேலை பார்க்கணுமோ அதுக்கான வேலையும் பார்க்குறாரு. சில பேர்கிட்ட கொஞ்சம் அந்த அர்ணவா அவர்கிட்ட வந்து கொஞ்சம் கடுமையாக பேசினார். ஏன்னா ஆம்பளைனாலே வீரம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசியிருந்தாப்புல அர்ணவ். அதனால் ஆம்பளைக்கு மட்டும்தான் வீரம் இருக்குமா, பொம்பளைக்கு இருக்காதா அப்படின்னு ரொம்ப கடுமையாக பேசினார் விஜய் சேதுபதி. ஸோ அது கொஞ்சம் நல்லா வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஏன்னா ஆம்பளை தான் கோவம் பண்ணுமா, நான் பொம்பளைக்கு கோவம் வராதா என்ன? நம்ம ஊரில் சிங்கத்தையே முறத்தால் அடித்து திருத்தினவங்க லேடிஸ் அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ அது வீரத்தை பற்றி பேசக்கூடாதுல்ல. ஸோ அதனால் வந்து ரொம்ப கடுமையாக பேசினார். இங்கே நிறைய பேர் போயிருக்காங்க. யாருன்றதை ஒவ்வொருத்தராக நம்ம பார்ப்போம். அதான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ரவிச்சந்திரன் அவர் வந்து ஒரு ப்ரொடியூசர். அவர் வந்து லிப்ரா ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்காரு. ஒரு படமும் எடுத்திருக்காரு போல். அது இல்லாமல் அதான் தயாரிப்பாளர் நிறைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கான்ட்ரவர்சியெல்லாம் போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே நான் போவேனா. அவர் வந்து செல்லமாக ஃபேட்மேன் கூப்பிடுவாங்க. பிக் பாஸை பற்றி நிறைய வீடியோக்கள் அவர் வந்து பேசியிருக்காரு. ஆக்சுவலி பிக் பாஸ் யூடியூப்பில் ஃபேமஸ் ஆனது காரணமே பிக் பாஸ் தான். பிக் பாஸ் பற்றி முன்னாடி இது பண்ணி பேசுவார். என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்றலாம் கூட பேசிட்டு இருப்பார். நிறைய டெய்லியும் பேசுவார். ஸோ அதன் மூலயமா வந்து ஃபேட்மேன் அப்படின்ற அறிமுகமானவர் தமிழ்நாட்டுக்குள்ளார. அடுத்து வந்து சாச்சனா இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதிக்கு மகளாக நடித்தவங்க. ஸோ இவங்களுக்கு 21 வயசு தான் ஆகுது. சின்ன பொண்ணு இருக்கிறதுலே அங்கே போன பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்லேயே இவங்க தான் ரொம்ப சின்ன பொண்ணு அப்படின்னு நினைக்கிறேன். 21 வயசு தான் ஆகுது. பார்ப்போம் சின்ன பொண்ணு ஜெயிக்கிறாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு. அடுத்தது தர்ஷா குப்தா. இவங்க வந்து ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ்ஸு. நிறைய சீரியலில் நடிச்சிட்ருக்காங்க போல். ஸோ பிக் பாஸ்க்குள்ளே வந்திருக்காங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நாமளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். பிக் பாஸில் ரொம்ப கவர்ச்சியாக எதிர்பார்க்குறவங்க இந்த தர்ஷா குப்தாவை ஃபாலோ பண்ணுங்கள். நல்லாவே காட்டுறாங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு சில வருத்தங்கள்லாம் இருக்குது. நான் இன்னொரு வீடியோவை போகிறேன். ஏன்னா ஒரு நாகரிகம் அப்படின்றது என்னன்னே நம்ம ஊரில் தெரியாமல் போயிடுச்சு.
அதாவது பேஷன் என்னது வெளி கலாச்சாரத்தை உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்மளோட கலாச்சாரத்தை மறந்துட்டாங்க இல்லையா. ஒரு 10 ஆம்பளைங்க இருக்கிற இடத்துல எப்படி ட்ரெஸ் பண்ணுன்றத யாரும் புரிஞ்சிக்கல. அதை பற்றி நிறைய பேசலாம். ஆனால் இங்கே வந்து உடைன்றது தன்னுடைய சொந்த விஷயம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்றது என்னோடய தாழ்மையான கருத்து. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பேசுவோம். தர்ஷா குப்தா வெளியில் தான் என்ன தான் ட்ரெஸ் பண்ணிட்டு போனாலும் உள்ளே போயிட்டு அடக்கமாக இழுத்து மூடிட்டாங்க. அது ஏன்னு அவங்களுக்கு தெரியும். அடுத்தது 4வதாக ஒரு கண்டஸ்டன்ட் சத்யா வந்து ஒரு பாடி ஃபில்ட்ரு அண்டு ஆக்டராக அவருக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு மூவியில் நடிச்சிட்டு இருக்கிறதா அவரே சொன்னார். என்ன மூவின்னு அப்படின்றது எனக்கு சரியாக புலப்படல. ஸோ இவர் வந்து செகண்ட் சீசனில் வந்த ரம்யா இருக்காங்கல்ல, அவங்க சிங்கர் நினைக்கிறேன், அவங்களோட ஹஸ்பண்ட் இவங்க சத்யா. அதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது 5 தீபக்கை பற்றி சொல்லவே வேணாம். இவர் வந்து நிறைய ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. நிறைய டிவி நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக வேலை பார்த்துருக்காரு. ஸோ ஒரு படமும் நடிச்சிருக்காரு இவர். அந்த படம் ஓடாதனால தான் வீட்டிலே ஒரு கொரோனாவுக்கு அப்புறம் வீட்டிலே இருந்ததாகவும், அதுக்கப்புறம் இங்கே பிக் பாஸ் வந்தால் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்றதுக்காகவும் வந்திருக்கிறதா அவர் சொன்னார். அடுத்தது 6வதாக வந்து ஆர்ஜே ஆனந்தின்னு பேர்லேயே தெரியும். இவங்க ரேடியோ ஜாக்கிங்க. ரேடியோவில் நல்லா பேசுவாங்க, பயங்கரமாக பேசுவாங்க. இவங்க யார் ஒன்று தெரியணும் அப்படின்னா, கோமாளி படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஜெயம் ரவிக்கு தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க. அதாவது யோகி பாபுக்கு ஒய்ஃபாக நடிச்சிருப்பாங்க. அவங்க தான் இவங்க. அவங்களும் என்ன நல்லா பேசுகிறாங்க, ஆனால் சூப்பராக பேசுகிறாங்க. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து வந்து 7வது சுனிதா கோக்கையா. அவங்க வந்து யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குக் வித் கோமாளியில் ஆரம்பித்து நிறைய அவங்க வந்து விஜய் டிவியில் ஒரு நல்ல ஃபேமஸாக ஆகிட்டு இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நடிகைன்னு வச்சுக்கலாம். நடிகை ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க போல். அவங்க குக் வித் கோமாளி ஃபேமஸ் அவங்க சுனிதா. அடுத்தது வந்து ஜெஃப்ரி. இந்த பையனை சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க. நான் பார்த்தது இல்லை, நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது. கானா பாடகர் இவர். நல்லா கானா சாங்லாம் நிறையா பாடுவோன்னு அவர் சொல்லிட்டுருக்காரு. ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருந்த ஒரு பையன். இந்த பையன் நல்லா வரணும்ன்றது என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். நான் ப்ரே பண்ணிக்கிறேன் கடவுள்கிட்ட. கண்டிப்பாக அந்த பையன் வரணும். கண்டிப்பாக அட்லீஸ்ட் செகண்ட் பிளேஸாவது வரணுன்றது என்னுடைய ஒரு விருப்பம். இவர் வந்து இந்த 8 பேர் போனதுக்கப்புறம் ஒரு இது நடந்துச்சு. ஜெஃப்ரிலாம் உள்ளே போனதுக்கப்புறம் ஜெஃப்ரி போகிறதுக்கு முன்னாடியே 6 பேர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 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 சின்ன இது நடந்துச்சு. ஷாக்கு என்ன சொல்கிறது, ஒரு 6 பேர் போனதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் வந்து ஒரு ஷாக் கொடுத்தாரு எல்லாருக்குமே. என்ன அப்படின்னா, இந்த வீடு வந்து பிக் பாஸ் வீடு வந்து 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னா, லேடிஸ் ஒரு பக்கம், ஜென்ஸ் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி பிரிக்கப்பட்டிருக்கு. சென்டராக கோடு போட்டிருக்காங்க பிக் பாஸ் வீட்டை அப்படி சொல்ல மறந்துட்டேன். பிக் பாஸ் வீடு வந்து செம்மையாக இருக்குது. அதை நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பிக் பாஸ் வீடு வந்து ரொம்ப செம்மையாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வீடு நமக்கு இருக்காதான்னு ஏங்குற அளவுக்கு அந்த வீடு இருக்குங்க. அருமையாக இருக்குது. அப்படி தான் 2ஆக சென்டராக கோடு போட்டு இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2ஆக பிரித்து ஒரு பக்கம் பெண்களும் ஒரு பக்கம் ஆண்களும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிரிச்சுருக்காங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு சைடில் வந்து 3 பேர் தூங்குற மாதிரியான பெட்டு போட்டிருக்காங்க தனித்தனியாக. இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிங்கிள் பெட்டாக இருக்கிற 9 ஆண்களுக்கு ஒரு 9 பெண்கள் யாராவது ஒருத்தவங்க அவங்களுக்கு தனித்தனியாக சிங்கிள் பெட்டாக போட்டிருக்காங்க. இதில் ரவீந்தரன் தான் ஃபஸ்ட்டு போனார். ஃபஸ்ட்டாலே அவர் தான் உள்ளே போனார் இல்லையா. 3 லேடிஸு 3 ஜென்ஸு உள்ளே போனது. 6 பேர் போனதுக்கப்புறம் ஒரு இக்கு வச்சார் பிக் பாஸ். என்ன அப்படின்னா, 6 பேர் சுற்றி பார்த்ததுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் ஷோவே வந்து என்ன சொல்கிறது, ஜென்ஸ் வர்சஸ் லேடிஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க, உமன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மேன் வெர்சஸ் உமன் அப்படின்றது மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. ஸோ நீங்கள் தனித்தனியாக தான் தங்கணும், லேடிஸ் தனியாக ஜென்ஸ் தனியாக தங்கணுன்றதால நீங்கள் பார்த்துட்டு சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு பிக் பாஸ். எல்லாம் பார்க்குறாங்க, பார்த்ததுக்கு ஒரு முடிவெடுக்க சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருமே லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் சேர்ந்து எல்லாமே லெஃப்ட் சைடில் இங்கேருந்து உள்ளே நுழைஞ்சு லெஃப்ட் சைடில் உள்ள பகுதி தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. ஸோ பிக் பாஸ் நீங்கள் வந்து வெளியில் உட்காருங்க அப்படின்ட்டாங்க. மறுபடியும் வந்து எல்லாமே வெளியில் தான் உட்காந்தாங்க. ஸோ மறுபடியும் அதுக்கப்புறம் 7வதாக போன ஆள் தான் வந்து சுனிதா. 8வதாக போன ஆள் தான் அந்த பையன் ஜெஃப்ரி பையன். அந்த பையன் 2 பேரும் சேர்ந்து மறுபடியும் 2 பேருக்கு மட்டும் பொறுப்பு கொடுத்தாரு பிக் பாஸ். கொடுத்து நீங்கள் வந்து 2 ரூம் பிரித்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லணும். 2 பேருமே வந்து அவனும் அந்த பையன் ஜெஃப்ரி நாஸ்கா என்ன பண்ணால், எனக்கு லெஃப்ட் சைடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். இந்த பொண்ணு ரைட் சைடு வேணும்னு சொல்லிச்சு. இவங்க கேட்டுக்கிட்ட போயிட்டு அந்த மெயின் கிட்ட போய் நின்றுட்டு அந்த கிளாஸ் கிட்ட போய் நின்றுக்கிட்டு திறக்கிற இடத்துல லெஃப்ட் இங்கேருந்து உள்ளே வரப்போ லெஃப்ட் சைடு இதுதான், இந்த லெஃப்ட் சைடு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். சுனிதா சொன்னதும் அதே லெஃப்ட் சைடு தான். ஆனால் அங்கேருந்து பார்க்குறப்ப உள்ளேருந்து பார்க்குறப்ப ரைட் சைடாக இருக்கும். ஸோ எனக்கு இது இல்லை, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சுனிதா அடம் பிடிக்கவும் மறுபடியும் பிக் பாஸ் வந்து வெளியே போய் சொல்லி வெளில உட்காருங்க பார்ப்போன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து
எல்லாரையும் மறுபடியும் உள்ளே வர சொல்லி அதுக்கப்புறம் அந்த ரூமை வந்து பிரிக்கிறாங்க. அப்போ ஒரு சின்ன ஒரு இது வச்சு ஒரு கோரிக்கையை வச்சு அதுக்கப்புறம் அந்த வீடு பிரிக்கப்படுது. எப்படி அப்படின்னா லேடிஸ் தான் வேணும் முடிவு பண்ணிட்டீங்க, அப்படி லேடிஸ் வந்து யாருமே முடிவு பண்ணலாம், பிக் பாஸ் ஒன்று சொல்லுவார், யாருமே முடிவு பண்ணலை அப்படின்னா நீங்கள் எல்லாருமே நைட்டு வெளியில் தான் தூங்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் ஜென்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு கோரிக்கையை லேடிஸ்ட்டை வைக்கிறாங்க. லேடிஸ் நீங்களாம் அந்த ரூமை எடுத்துக்கோங்க, ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஏதாவது ஒரு வாரத்தில் நீங்கள் ஆண்களை வந்து எவிக்ஷன் பண்ணவே கூடாது. நீங்கள் வந்து அந்த எவிக்ஷன் பண்ணுற தேர்ந்தெடுக்கிறாங்களா ரூமுக்கு போயிட்டு பர்சனலாக சீக்ரெட் அறைக்குள்ளே போயிட்டு, அப்போ வந்து ரகசிய அறையில் போய் நீங்கள் வந்து எங்கள் பேரை எந்த பேரையும் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு சத்திய பிரமாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் ரூமை விட்டு கொடுத்துறாங்க. அதாவது லேடிஸ் பக்கம் அந்த பிங்க் கலர், அதாவது தனித்தனி பெட்ரூமாக இருக்குல்ல, அதை வந்து விட்டு கொடுத்துட்றாங்க. ஜென்ஸ்லாம் அந்த பக்கம் வந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 9வதாக ஒரு ஆள் உள்ளே வராரு. இவர் இப்போ தான் கான்ட்ரவர்சி நிறையா போயிடுச்சு இவரை பற்றி நிறையா இவர் பேசின லவ்வுக்கு எதிராக, காதலுக்கு எதிராக ஒரு விஷயம் பேசினார். கவுண்டம்பாளையம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் இவர் பேச ஆரம்பித்தார். ஸோ அது வந்து தமிழ்நாட்டில் ஒரு கான்ட்ரவர்சியாக போச்சு. அது என்ன அப்படின்னா, அவர் தான் யார் அப்படின்னா ரஞ்சித், நடிகர் ரஞ்சித் வந்து கோயம்புத்தூர்கார். அவர் நிறைய விவசாயம்லாம் பண்ணுறாரு. அண்டு நல்ல மனுஷன் தான். எதுக்காக பேசுனார் அப்படின்றது எனக்கு தெரியல. அது பேசிட்டு அவரே சொல்கிறார், அதை பற்றி பேசிட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு. ஸோ ரஞ்சித் நடிகர், அவர் போய் உள்ளே என்ன பண்ண போகிறார் அப்படின்றதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 10வது ஆளாக பார்த்தீங்கன்னா பவித்ரா. இவங்க வந்து சீரியல் ஆக்ட்ரஸ். சத்தியமாக சொல்கிறாங்க, இவங்க இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பாருங்கள், அந்த வாய்ப்பு கிடைச்சா அந்த வீடியோ கிடைச்சா பாருங்கள். அடுத்ததாக 11வதாக வந்த ஆள் சௌந்தர்யா. இவங்களும் வந்து ஆக்ட்ரஸ் தான். தர்பாரில் ரஜினி கூட நடித்ததாக சொல்கிறாங்க. உண்மை என்னென்னு எனக்கு தெரியல. ஆனால் இவங்களோட வாய்ஸ் வந்து ஒரு கொஞ்சம் ஜென்ஸ் வாய்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப கூச்சப்பட்டு தான் பேசுனாங்க விஜய் சேதுபதியோட பேசும்போதும். ஆனால் நல்லா தான் இருக்குது, எனக்கு இன்னும் பிடிச்சிருந்துச்சி அந்த வாய்ஸ். அவங்க ஆனால் ஒரு மாதிரி அவங்களுக்குள்ளே உள்ள தாழ்வு மனப்பான்மையில் ரொம்ப கூனி குறி நடந்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு, என் பார்வைக்கு. ஸோ ஆனால் அவங்க வாய்ஸ் நல்லா இருந்துச்சு, நல்லா அழகாக இருந்தாங்க சௌந்தர்யா. அடுத்து வந்து 12வதாக வந்தாலும் வந்து அருண் பிரசாத். இவர் வந்து நிறையா எப்படி சொல்கிறது, நிறையா சீரியல் நடிச்சிருக்காரு. இவர் ஒரு சீரியல் ஆக்டர் தான். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். 13ஆக வந்தது வந்து தர்ஷிகா. இவங்களும் வந்து ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் தான், தர்ஷிதா. இவங்களும் பார்க்க நல்லா அழகாகவே இருக்காங்க. பார்ப்போம் அவங்களோட இது என்னன்றது எனக்கு சரியாக தெரியல, அவங்க பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியல. தர்ஷிகா அவங்க பேர். அடுத்தது வந்து நம்ம ஆள் 14 விஷால். இவரு விஜே தான். நிறையா அந்த பாண்டியன் ஸ்டோரில் நடிச்சிருப்பாப்புல. அப்புறம் இன்னும் நிறைய 2-3 நிகழ்ச்சிகள்லாம் அந்த குக் வித் கோமாளில் கூட அவர் வந்திருக்காப்புல. அப்புறம் வந்து இன்னும் 2-3 நிகழ்ச்சியில் ஷோவை வந்து இது பண்ணி ஜாக்கியாக நடிச்சு ஜாக்கியாக வந்து ஹாஸ்ட் பண்ணியிருக்காப்புல. ஹாஸ்ட் தானே சொல்லுவாங்க, அது என்ன சொல்லுவாங்க, வீடியோ ஜாக்கி இல்லைன்னா ஹேங்கரா, சாரி ஆங்கராக வந்து விஷால் பண்ணியிருக்காப்புல. ஸோ இந்த பையன் கொஞ்சம் கடைசி வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொஞ்சம் இன்டெலிஜென்டான பையன். ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து வந்து அன்ஷிதா. இவங்களும் சீரியல் ஆக்ட்ரஸ் தான். கேரளாக்காரங்க, கேரளா பொண்ணு. அந்த பொண்ணு கொஞ்சம் நல்லா தமிழ் நல்லா பேசுது ஓரளவுக்கு. நிறையா விஜய் டிவியில் குக் வித் கோமாளிலையும் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து 16 வந்து அர்ணவ் வந்து இவரும் சீரியல் ஆக்டர் தான், நல்லா நடிப்பாப்புல. அப்புறம் வந்து இவர் மேலே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃபை வந்து கேஸ் கொடுத்துருந்துச்சு. ஏன் அப்படின்னா இந்த அன்ஷிதான்னு சொல்கிற மத்தியில் முன்னாடி சொன்னல 15வது கண்டஸ்டன்ட், அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏதோ தகாத உறவு இருக்கிறதாகவும் சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து பெரிய பிரச்சனையாக போச்சு. ஸோ இவங்க 2 பேரும் உள்ளே போயிருக்காங்க. உள்ளே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். 17 வந்து முத்துக்குமரன். இவரை பற்றி நம்ம சொல்லி அவன் விஜய் சேதுபதி பாராட்டின ஒருத்தர் வந்து இவர் தான். சுத்த தமிழ், தூய தமிழில் நல்லா அழகாக அருமையாக பேசுகிறாப்புல. இவர் பேசுகிற தமிழுக்காகவே நல்லா கணீர்னு பேசுகிறாப்புல. இவர் பேசுகிற தமிழுக்காகவே வந்து பாராட்டலாம். ரொம்ப பிள்ளைய அருமையாக வளர்த்துருக்காங்க அவங்க பெற்றோர் தான் நன்றி சொல்லணும். நான் நல்லா தமிழ் பேசுகிறாப்புல. இவர் சிறந்த பேச்சாளர், நிறையா டிவி ஷோக்குள்ளே பேச்சு போட்டியில் கலந்துருக்காப்புல. ஸோ அதுதான் இவரோட அடையாளம். இவர் பேர் வந்து முத்துக்குமரன், சிறந்த தமிழ் பேச்சாளர். இவரும் கடைசி வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 18 பிரச்சனையை தோளில் போட்டு சுற்றிட்டு இருப்பாங்கல்ல, அந்தமாரி ஜாக்குலின் யாருன்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம். இவங்க வந்து விஜய் டிவியோட செல்ல குழந்தை. நிறையா கலக்கப்போவது யார் ஷோவில் வந்து ஹேங்கராக வேலை பார்த்துருக்காங்க. தர்ஷனும் இவங்க தான் வருவாங்க, நிறைய பார்த்துருப்பீங்க. நிறைய காமெடிலாம் பண்ணுவாங்க, இவங்கள வச்சு நல்லா காமெடி பண்ணுவாங்க. அதுமாரி இந்த படம் கோலமாவு கோகிலாவில் ஒரு நல்ல ரோலில் நடிச்சிருந்தாங்க. ஸோ இதுதான் மொத்தம் 18 பேர் வந்து
18 பேர், 9 பெண்கள் 9 ஆண்கள் சரிசமமாக போயிருக்காங்க. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு எவிக்ஷன் நடக்கும், ஒரு ஆளை நீங்கள் தூக்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் இன்றைக்கி விஜய் சேதுபதி திங்கக்கிழமை வருவாரா வரமாட்டார். ஆனால் யாரை எவிக்ஷன் பண்ண போகிறாங்க, இல்லை இன்றைக்கி ஏதாவது ட்விஸ்ட் வைக்க போகிறாங்களா அப்படின்றது தெரியல. இதுக்கிடையில் இப்போ நான் ஒரு ப்ரொமோ பார்த்தா அதில் வந்து ஆளாளுக்கு ஒருத்தர் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ யாரை பண்ணுவாங்களா இல்லை பண்ண மாட்டாங்களான்றதை இன்னைக்கு நைட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவை வந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த கண்டஸ்டண்ட்டில் யார் ஜெயிப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதா நீங்கள் கீழே கமெண்டில் தாராளமாக சொல்லலாம். இந்த வீடியோ இன்றைக்கி 6 மணிக்குள்ளே வந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நான் கரெக்டாக மணி 5 ஆகிடுச்சி, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ 6-7 மணிக்குள்ளே நான் அந்த வீடியோ வெளில வந்துடும். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு, யார் கடைசி வரைக்கும் ஃபைனல் வரைக்கும் வருவா, யார் இந்த 50 லட்சத்தை வாங்க போகிறா அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து ஒரு 4 பேரை சூஸ் பண்ணியிருக்கேன், அது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நான் விஸ்வா, விகேடி விஸ்வா. கண்டிப்பாக ஷேர் பண்ண மறக்காதீங்க.